ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான ஒரு கிச்சன் டிப் பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நார்மலாக எப்போவுமே அதிகமாக சப்பாத்திலாம் செய்வோம் இல்லையா? காலையில் செய்கிற சப்பாத்தியாக இருந்தால் கூட மதியானத்துக்கு கூட வச்சு சாப்பிட்றவங்க இருக்காங்க. அந்த மாதிரி செய்யும்போது அது காலியாகிடும். ஆனால் ராத்திரியில் செய்கிற சப்பாத்தி மீதம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம வச்சு காலையில் யூஸ் பண்ணுவோம். சிலர் ஃப்ரிட்ஜில் வைப்போம், சிலர் அப்படியே வெளியில் வச்சுருவோம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறது பார்த்திங்கன்னா இன்னுமே ஹார்டாக இருக்கும். அதே சமயத்தில் வெளியில் இருக்கிறது கூட கொஞ்சம் காஞ்சி சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஒரு இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். மேலே போடுற பிளேட்டு மட்டும்தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இட்லி பாத்திரத்தில் இந்த காஞ்ச சப்பாத்தி எல்லாத்தையுமே நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி செய்கிறவங்க இருக்காங்க. அதே சமயத்தில் தவாவில் போட்டு சூடு பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் தவாவில் போட்டு சூடு பண்ணுறத விட நம்ம இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா, ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக உங்களுக்கு ஒரு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். இந்த சப்பாத்தி எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா, நம்ம செய்யும்போது கிடைக்கிற சாஃப்ட்னஸ் ஃப்ரெஷ்னஸை விட ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுக்கிறதுல ரொம்ப சாஃப்டாயிரும் அந்த சப்பாத்தி. நம்ம முடிஞ்ச வரைக்கும் தவாவில் வச்சு சூடு பண்ணாமல் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம சூடு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ சப்பாத்தியாக இருந்தாலும் நம்ம இட்லி பாத்திரத்துலேயே போட்டு சூடு பண்ணிடலாம். இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் சூப்பராக இருக்கும். எவ்வளோ சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், அந்தளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது. ரொம்ப ட்ரையாக இருந்தது. நான் இது நைட்டு செஞ்ச சப்பாத்தி தான் எனக்கு மீதம் ஆயிடுச்சு. காலையில் யூஸ் பண்ணலாம் டிஃபனுக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப காஞ்சு போய் இருந்தது. அதனால நான் இந்த மாதிரி பண்ணினேன். ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கிச்சன் டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரியான டிப்ஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.